நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு மகாத்மாட்ட எப்படி பழகணும்னு சத்ரபதி சிவாஜிக்கு தெரியும். அவர் உட்கார்ந்துட்டு தம்புரா வச்சுண்டு அப்படியே ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரின்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். சத்ரபதி சிவாஜி கிடுகிடுன்னு போகல, பக்கத்தில் ஒரு மரத்துக்கிட்ட போய் கையை கட்டிட்டு நிற்கிறான். கையை கட்டிட்டு நின்றுண்டு அவர் பார்க்கும்போது இப்படிங்கிறான், விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். அவரா கிட்டக்க கூப்பிடட்டும் போகலாம், நாமா போகக்கூடாதுங்கிறது ஒரு பதவிசு, ஒரு இங்கிதான் தெரியறது அவனுக்கு. எப்படி பழகணும் அப்படிங்கிறது ஒரு அழகாக பழகிறான். கொஞ்ச நாளை துக்காராம் அவனை பார்க்கிறார், பார்க்காத மாதிரி இருக்கார், திருப்பி பார்க்கிறார். ஒரு சக்கரவர்த்தி, அந்த தேசத்து ராஜா ஒரு மகாத்மாட்ட இவ்வளவு பணிவா வந்து நிற்கிறான் அப்படின்ன உடனே அவருக்கு கருணை வந்தது. வாப்பா சிவாஜி வந்து உட்கார். குருநாதா, நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா? என்ன? தினமும் நான் வந்தா என்னோட ஆசையா 2 வார்த்தை பேசுவேலே, என்கிட்ட சிரிச்சு கிரிச்சு பேசுவேலே, 2 வார்த்தை அழகா உபதேசம் பண்ணுவேலே, அதை வச்சுட்டே நான் என்னுடைய 1 வருட வாழ்க்கையை ஓட்டிடுவேன், நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா இந்த தரம் நீங்க வீட்டில் இல்லை, நான் கேட்ட பொழுது இந்த காட்டுக்கு வந்துட்டேன், நான் வரப்போறதா வர சொன்னேன்னு சொன்னேன். ஏன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? என்னை பார்க்கறதுக்கு பிடிக்கலையா? ஏங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்? ஏன், என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லை, நீ ஒவ்வொரு தரமும் வரும்பொழுது எப்படி வருவ, இந்த தரம் வரும்பொழுது எப்படி வந்திருக்க? இல்லை, கொஞ்சம் அரிசி பருப்பு கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. ஏன்? உங்க வீடு இப்படி இருக்கே, குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறா, அவர்களுக்கு எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணித்து. நீங்க இப்படி கஷ்டப்படும் பொழுது, என்னுடைய குரு கஷ்டப்படும் பொழுது நான் எப்படி ராஜ சுகங்களை அனுபவிக்கிறதே? அப்படியா? உனக்கு எவ்வளவு நாளா பழக்கம்? ஒரு மாசமா இருக்குமா? ஆமா. 1 மாசமா என் கூட பழகின உனக்கே என்னுடைய குடும்பத்தை பற்றியும் என்னுடைய குழந்தைகளை பற்றியும் என்னுடைய பொருளாதாரத்தை பற்றியும் நான் எப்படி சாப்பிடுவேங்கிறத பற்றி கவலை வந்துடுத்து அப்படின்னா, நான் நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து இந்த பாண்டுரங்கனை பாடின்னு இருக்கேனே, அந்த பாண்டுரங்கனுக்கு என் குடும்பத்தை பற்றி எவ்வளவு கவலை இருக்கும். ஒரு மனுஷன் 1 மாதம் பழகினவனுக்கே இந்த கவலை இருக்கே உனக்கு, அப்போ என் பிரபுக்கு எவ்வளவு கவலை இருக்கும். என்னை ஏழ்மையில் வச்சிருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்படி இருந்தால் தான் பக்தி இருக்கும், இப்படி இருந்தால் தான் வைராக்கியம் இருக்கும். நான் வைராக்கியத்தை ரசிச்சுன்னு இருக்கேன். உலகத்தில் எல்லாரும் ஆடம்பரத்தை பார்த்து மயங்குறேலே, ஒரு சிம்பிளிசிட்டியில் ஒரு பியூட்டி இருக்கே, அந்த பியூட்டியை நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறேன்? சிவாஜி சொல்கிறான், எல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு ஏதோ கொடுக்கணும்னு தோன்றது. சிவாஜியை பார்த்து சொல்கிறார், உலகத்தில் எல்லாம் தானாக நடக்கிறத பார்க்கலையா? கோவிலில் போய் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறவா உண்டு, பையன் பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிறவா உண்டு, நாளைக்கு கார்த்தால சூரியன் கரெக்டாக வரணும்னு வேண்டிக்கிறவா உண்டா? அதனுடைய காலத்தில் நடக்கிறதே. மயிலுடைய தோகையில் அழகழகா யார் வர்ணங்களை வரைஞ்சி வச்சிருக்கா, குயிலுக்கு யார் அழகான குரலை கொடுத்துருக்கா, எவ்வளவு செடி கொடி மரங்களை பகவான் உலகத்தில் படைச்சு எவ்வளவு விதவிதமான புஷ்பங்கள் காய்கள் கனிகள் இப்படி வச்சிருக்கான் பார்த்தியா? இவ்வளவையும் நடத்தி செல்ற பிரபுவுக்கு என்னுடைய குடும்பத்தை நடத்தி செல்ல தெரியாதா? சரியாதில்லை. நீங்க இதை வச்சுட்டு வேணா ஏதாவது ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுங்களேன். அவர் சிரிக்கிறார். என் குடும்பத்தையே எனக்கு பார்த்துக்க தெரியல, ஒரு உப்பு மிளகா விற்கக்கூடிய வியாபாரம் அதை எனக்கு பண்ண தெரியல, நான் இங்கேருந்து சோசியல் சர்வீஸ் பண்றது? என்னுடைய குடும்ப தர்மம் ஒரு மளிகை கடை வச்சு நடத்துறது. அந்த மளிகை கடையே என்னால் நடத்த முடியல. நான் அங்கே போய் உட்காந்துட்டா பஜனை பண்ணுறேன், பஜனை பண்ணினா என்னை மறந்து போயிடுறான். சாத்துக்கள் வரான், சாத்துக்கள் வந்தால் எனக்கு மனசு இலகி போயிடுறது. அவர்கள் என்ன கேட்குறாளோ கொடுத்து அனுப்பிடுறேன். என் மனைவி என்னை திட்டுறா. ஒரு குடும்ப நிர்வாகத்தை கூட என்னால் பார்க்க முடியாது. எனக்கு எப்படிப்பா பெரிய காரியங்கள்லாம் பார்க்க முடியும்? அதற்கு நான் லாயக்கில்லை. சிவாஜி சொல்கிறான், இந்த பணத்தெல்லாம் நீங்கள் எடுத்துட்டேன்னா நான் சந்தோஷப்படுவேன். என்னது,
நீ சந்தோஷப்படுறேன்றதுக்காக நான் கோமாம்சத்தை சாப்பிட முடியுமா? துக்காமண்ணே மாச்சே தன கோமாம்ச சமான. எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணு, உனக்கு புண்ணியம் கிடைக்கும், நான் சந்தோஷம் அடைகிறேன், உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னார். சிவாஜி கிளம்பி போயிட்டான். துக்காராமுடைய வாழ்க்கை இப்படி நடந்துருக்கு. என்ன ஆச்சுன்னார், ஒரு நாளைக்கு துக்காராம் எப்படி கார்த்தால மனைவிட்ட சொல்கிறார், அம்மா நான் கிளம்பி வந்து பண்டரிபுரம் போகலான் இருக்கேன், பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிட்டு வரலான் இருக்கேன். அடிக்கடி இப்படி பண்டரிபுரம் போவார் அவர். அவன் மனைவி சொல்கிறா, பண்டரிபுரம் போகிறேலே நம்ம குடும்பத்தில் நீங்கள் போயிட்டு பண்டரிபுரம் போனேல்லாம் கிளம்பி எப்போ வருவேல்னு தெரியாது, ஒரு நாளில் வந்தாலும் வருவேல், ஒரு மாதம் ஆனாலும் ஆகும், சொல்ல முடியாது. குடும்பத்தில் வந்து ஒன்றும் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, நான் எப்படி சாப்பிட்றது, எப்படி குடும்பம் நடத்துறது, என்ன பண்ணுறதுன்னு கேட்கிறா. இப்போ அவர் சொல்கிறார், இது என்னுடைய குடும்பமாக இருந்தால் தாண்டி நான் கவலைப்படுறதுக்கு, இது என்னுடைய குடும்பம் இல்லை, இது பாண்டுரங்கனுடைய குடும்பம், பாண்டுரங்கன் பார்த்துப்பான் அப்படின்னு துண்டை உதறி தோளில் போட்டுண்டார். தோளில் போட்டுண்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டார். அந்த தெரு முனையில் போயிருப்பார். தெரு முனையில் போன உடனே என்ன ஆச்சுன்னா, ஒரு 100 பாகவதர்கள் பெரிய கொடி பிடிச்சுண்டு ஜால்ரா போட்டுண்டு தாளம் போட்டுண்டு ஏயி காத்துமாய பாப பண்டரீச்சராயா, ஏயி காத்துமாய பாப பண்டரீச்சராயா, பண்டரீச்சராய பாப தண்டவதாம்பாய, ஏயி காத்துமாய பாப பண்டரீச்சராயா அப்படின்னு அபங்கங்கள் பாடிண்டு வரா. ஒரே 100,000 பேர் சேர்ந்துட்ட ஜெய் ஜெய் விட்டல்ல ஜெய ஹரி விட்டல்ல, ஜெய் ஜெய் விட்டல்ல ஜெய ஹரி விட்டல்ல, ஜெய் ஜெய் விட்டல்ல ஜெய ஹரி விட்டல்னு ஒரே நாம கோஷம். துக்காராம் அவர்கள் எல்லாம் விழுந்து சேவிச்சார். சேவிச்சுட்டு துக்காராம் கேட்கிறார் அவர்களை பார்த்து, எந்த ஊர் நீங்கள்லாம்? அவர் அந்த ஊர், அவர் பக்கத்து ஊர், அந்த கிராமம், 4-5 கிராமத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து பண்டரிபுரத்துக்கு பாடிண்டே போகலாம்னு வந்திருக்கோம். அப்படியா? இந்த ஊரில் சாப்பிட்டேலா? இல்லையே. குளிச்சேலா? இல்லையே. இந்த ஊரில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவா இருக்காளா? இல்லையே. துக்காராம் சொல்றார், என் வீடு இருக்கு, வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்தால பண்டரி கிளம்பும் பொழுது அவன் மனைவி கூப்பிட்டு சொன்னா, ஒரு வீட்டில் குந்துமணி அக்ஷதை இல்லைன்னா. அவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு எனக்கு என்னடி சம்பந்தம், இது பாண்டுரங்கனுடைய வீடு. துண்டை அப்படி உதறினார், தோளில் போட்டு விட்டலான்னு கிளம்பி போனவர் 100,000 பேரை பார்த்த உடனே என் வீடு இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு வரார். வீட்டுக்குள்ள வந்த உடனே மனைவியை கூப்பிட்டார், ஜிஜாபாய் சாதுக்கள்லாம் வந்திருக்கா, அவர்களுக்கு அன்னத்துக்கு ஏற்பாடு பண்ணு. கூப்பிட்டு வந்தவராவது உள்ள போய் சமையல் கிட்ட மனைவி கிட்ட பேசணும், இவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன், என்ன பண்ண போற கேட்கல. அவர் பஜனை பண்றார், ஆடுறார், பாடுறார். அவ பாவம் எங்கேயோ ஓடி போனா, கையில் இருக்கிற வளையலோ மூக்குத்தியோ ஏதோ அடகு வச்சா, என்ன சாமான் கிடைச்சதோ வந்து எல்லாருக்கும் அழகா சமைச்சு போட்டா. சாதுக்கள்லாம் சாப்பிட்டா, எல்லாரும் கிளம்பி போயிட்டா. கிளம்பி போன உடனே துக்காராம சொல்றா, அவ கார்த்தால நான் சொன்னேன் வீட்டில் உப்பு இல்லை, புளி இல்லை, மிளகாய் இல்லைன்னு சொன்னேன், ஆனா இந்த வீட்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இது பாண்டுரங்கனுடைய குடும்பம்னு கிளம்பி போனேன், என்ன தைரியத்தில் நீங்க 1000 பேர் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். துக்காராம் சொல்றார், எல்லாம் நீ இருக்கேங்கிற தைரியத்துல தான் கூப்பிட்டு வந்தேன், நீ சமாளிச்சிடுவேன்னு தெரியும் எனக்கு. நம்ம வீட்டில் தரித்திரம்னு சொல்லாத. எந்த வீட்டில் பாரு, ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கல்யாணத்தன்னைக்கு கௌரி கல்யாண வைபவமேன்னு பாடுறா. ஆனா நம்ம குடும்பத்தில் பாரு, தினமும் பாண்டுரங்கனுக்கு பிரபோதனம் பண்றோம், டோலோத்சவம் பண்றோம்னு ராதா கல்யாண வைபவமே, சீதா கல்யாண வைபவமே. கிடுகிடுன்னு ஒரு சாதுக்கள் வரா, வாசல்ல எழகோலம் போடுறோம், மாவள தோரணம் கட்டுறோம், சுவாமி சன்னதியில் தீபம் ஏற்றுறோம், சமைக்கிறோம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம், எல்லாருமா சேர்ந்து ஆனந்தமா பாடுறோம், கதை கேட்கிறோம், சாப்பிட்றோம். இந்த குடும்பத்தில் நடக்கிற மாதிரி எந்த குடும்பத்தில் நடக்கும்? உலகத்தில் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவு விதமான கவலைகள் இருக்கு. கவலை இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. சில பேரை பார்க்கும் பொழுது கவலைப்படுறதுக்காகத்தான் பகவான் அவனை படைச்சிருக்கானோன்னு தோன்றது. அந்த அளவுக்கு மனிதர்களே கவலை பிடுங்கி தின்றது. அப்படி இருக்கும் பொழுது உலகமே தெரியாதபடி நம்மளை பகவான் வச்சிருக்கானே, இது என்ன ஆச்சரியம், இதை பார்த்து சந்தோஷப்படு அப்படின்னு தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்துறார். துக்காராமுடைய குடும்பத்தில் இவ்வளவு தரித்திரம் இருந்தாலும் கூட அதில் நிறைய ஆச்சரியங்கள்லாம் உண்டு. துக்காராம் மகாராஜ் ஒரு நாளைக்கு வீதியில் போயின்னு இருக்கார். வீதியில் போயின்னு இருக்கும்போது ஒரு 80-85 வயசு கிழவி பாட்டி
இந்த பாட்டி என்ன பண்ணுறா, ஒரு குச்சியை ஊனிண்டு கடைக்கு போகிறா. கையில் ஒரு அலுமினியம் பாத்திரம் வச்சுருக்கா. துக்காராமுக்கு ஹிருதயத்தில் கருணை. இந்த வயசான பாட்டி இந்த வெயிலில் நடந்து போகிறாளே, பெதுவாக அந்த பாட்டிகிட்ட போகிறார். பாட்டிமா எங்கே போகிற? ஆறு துக்காராமா, நான் கடையில் போய் எண்ணெய் வாங்கிட்டு வர போகிறேன்டாப்பா. நீ இவ்வளவு தூரம் தனியாக போறிய, வீட்டில் யாரும் இல்லையா? இருக்கா, சொன்னால் யாரு கேட்கிறா, நீ தரியா? நான் வாங்கிட்டு வந்து தரேன், நீ இந்த நிழலில் உட்காந்துக்கோ. அந்த துக்காராம் அந்த பாத்திரத்தை வாங்கிட்டார். கடையில் போனார், எண்ணெய் வாங்கிட்டு வந்து அந்த பாட்டிகிட்ட கொடுத்தார். அவள் 100 மில்லி எண்ணெய் வாங்கியிருப்பாளோ 1/2 லிட்டர் வாங்கியிருப்பாளோ தெரியல. ஒரு அதிசயம் என்ன ஆயிடுத்துன்னா, அந்த வீட்டில் அவள் சமைக்கிறதுக்காக எண்ணெய் எடுத்தா கிணத்திலிருந்து தண்ணி வரா மாதிரி அந்த பாத்திரத்துலேருந்து எண்ணெய் வந்துட்டே இருக்கு. ஆச்சரியம் தாங்கலை. எல்லார்கிட்டையும் இந்த பாட்டி சொல்லிட்டா, நேற்றுக்கு துக்கா இந்த வழியா போனார், என்னை பார்த்து நானே எண்ணெய் வாங்கி தரேன் பாட்டின்னு சொன்னார். இன்னைக்கு பார்த்தா அந்த பாத்திரத்துலேருந்து எண்ணெய் வந்திருக்குன்னா, மறுநாள் கார்த்தால பார்த்தா துக்காராம் வீட்டு வாசலில் ஒரே கூட்டம், எல்லாரும் ஒரு தூக்குச்சட்டியை வச்சுன்னு இருக்கா. துக்காராம் எனக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்கோ. துக்காராம் நீங்கள் கைராசி போல இருக்கே, அதுவும் எண்ணெய் வாங்குறதுல தாண்டி இவர் கைராசி. துக்காராம் பாண்டுரங்கனை கோச்சுக்கிறார், எனக்கே இந்த மகிமையெல்லாம் கொடுக்குறேன் நீ. இதே மாதிரி மகான்கள் அவர்கள் ஆசைப்படாட்டாலும் கூட அவர்களுடைய மகிமைகளை பகவான் அங்கங்க காண்பிக்கிறார். தேகுலிருந்து பக்கத்து ஊர், தேகுலிருந்து பக்கத்து ஊர்லேயே துக்காராம் கதை சொல்றதுக்கு போறார். அங்க நிறைய சாதுக்கள்லாம் வந்திருக்கா. இவருடைய அந்த கதையை கேட்கறதுக்கு ஹரிநாம சங்கீர்த்தனத்தையும் துக்காராம் காதாவை கேட்கறதுக்கும் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் கூடியிருக்கா. அந்த ஊர்ல ஒரு பிராமணர் வந்திருக்கார். அவர் ராமாயணம் பாகவதம்லாம் சொல்லக்கூடியவர். அவர் என்ன நினைச்சுட்டு வந்திருக்கார் அப்படின்னா, அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கார். அதுக்கு புடவை, வேஷ்டி, திருமங்கல்யம், பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரம், நகைகள்லாம் வாங்கிறதுக்கு பணம் தேவைப்படுறது. இந்த கிராமத்தில் கதை சொன்னால் நமக்கு ஏதாவது பணம் கிடைக்கும், அதை கொண்டு போய் எடுத்துட்டு நம்ம குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாம்னு வந்திருக்கார் அவர். ஆனால் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வந்த இடத்துல துக்காராம் வந்ததுனால துக்காராமுக்கு லட்சக்கணக்கில் ஜனங்கள் வரா, இவருடைய கதைக்கு யாருமே வரலை, அதனாலுக்கு நமக்கு வசூல் குறைஞ்சி போயிடுமோ, கல்யாணத்தை எப்படி பண்ணுறதுன்னு அவர் கவலைப்படுறார். துக்காராமுக்கு இந்த செய்தி போகிறது. துக்காராம் அவரை பார்த்து சொல்கிறார், கவலைப்பட வேண்டாம், நான் பிரவச்சனம் பண்ணுறேனே அதிலேயே சொல்லி உங்களுக்கு யாராவது ஏதாவது கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லி, துக்காராம் யார்கிட்டையும் எதுவும் கேட்டு பழக்கம் கிடையாததுனாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட சொல்கிறார். ஒருத்தர் புடவை வாங்கி தரா, ஒருத்தர் வேஷ்டி வாங்கி தரா, ஒருத்தர் திருமங்கல்யம் வாங்கி தரா, அப்படியே தரா. துக்காராமுடைய ஹரி காதா நடக்கும் பொழுது ஒருத்தர் வந்து மைக்கில், இந்த ஏழை பிராமணருடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்காக இந்த ஊர்ல இன்னார் இந்த பட்டு வேஷ்டியை கொடுத்திருக்கார் அப்படின்னு கொடுப்பா, ஜனங்கள்லாம் கை தட்டுவா. இப்படி நடக்கும். அந்த ஊர்ல ஒரு ஏழை ஒரு பெண் இருந்தா, அவளுக்கு தனக்கும் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசையா இருந்தது. என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. அவள் வீட்டிலே ஒரு பித்தளை சொம்பு இருக்கு. அந்த சொம்பு உபயோகப்படுத்தி அதில் நிறைய டொக்கு விழுந்திருக்கு, அழுக்கா இருக்கு அந்த சொம்பு. அவள் ஏதோ புளி கிளி போட்டு தேய்ச்சி பார்த்தா பழங்காலத்து சொம்பு. அவளுக்கு வெட்கமாக இருந்தது கொடுக்கறதுக்கு. அதை வாங்கி அந்த அவன்கிட்ட கொடுக்கணும் இல்லையா, அந்த பிராமணன்ட்ட. அவனுக்கு ஒரே கிண்டல், என்னடா எல்லாரும் மயில்கன் வேஷ்டி, பட்டுப்படவை, திருமங்கல்யம், வெள்ளி பாத்திரம், சந்தன பேலா, பன்னீர் சொம்பு, வெள்ளி தட்டுன்னு கொடுக்கும் பொழுது வீட்டில் எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் காயலாங்கடைக்கு போட வேண்டிய ஒரு பித்தளை சொம்பை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாளே. அவனுக்கு ஒரு குறும்பு. இந்த பெண்ணை அவமானப்படுத்தணும் அப்படின்னு உடனே இப்போ கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணுறோம் இல்லையா, அதை மாதிரி அந்த பித்தளை சொம்பை ஒரு பட்டு துணியில் சுற்றினான். சுற்றி 1000 பேர் அந்த சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பித்தளை சொம்பு கொடுத்த பெண்மணியும் பக்கத்தில் நிற்க வச்சான். நிற்க வச்சு அவனுக்கு ஒரு விளையாட்டு, ஒரு குறும்புத்தனம் பண்ணணும்னு அழகாக நல்ல பட்டு துணியில் ஜோராக சுற்றிருக்கான். அந்த பெண் இருக்கா, மைக்க பிடிச்சான். இந்த பிராமணருக்கு இந்த அம்மா இந்த ஒரு சொம்பை கொடுக்குறா, இது தங்க பாத்திரம் அப்படின்ட்டு ஹிரண்ய பாத்திரம் வதுன்ற மந்திரத்தையும் ஆரம்பித்து சொல்ல ஆரம்பிக்கிறான். சொன்ன உடனே துக்காராமுக்கு இது தெரிஞ்செடுத்தோ. அவரும் ஹிரண்ய பாத்திரம் அதுன்னு ஆரம்பித்த உடனே துக்காராம் தெரிஞ்செடுத்து, பாவம் அந்த அம்மா இந்த சபையில் அவமானப்பட போகிறாளே அப்படிங்கிறதுனால அவன்கிட்ட இந்த சொம்பை கொடு அப்படின்னார். வாங்கி தன் கையினால் கொடுத்தார். கொடுத்து அந்த பிராமணன் பிரித்தான். உண்மையிலேயே இது தங்க சொம்பா இருந்தது அப்படின்னுட்டா மகான்களுடைய பிரபாவம் அப்படி பகவான் வெளிப்படுத்துகிறான். இந்த மாதிரி துக்காராம் சரித்திரத்திலே அநேக சம்பவங்கள் இருக்கு. அவர்களா இதை நினைச்சு பண்றதில்ல, தானா இதெல்லாம் அவர்களுடைய சங்கல்பம் இல்லாம சூரியன் முன்னாடி தாமரை வளர்ற மாதிரி அவர்களுடைய மகத்து, அவர்களுடைய பிரபாவம் முன்னாடி இத்தகைய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கிறத பார்க்கலாம். துக்காராம் இப்படியே அபங்கங்கள் எழுதின்னு இருக்காரா.
அந்த ஊர்ல ராமேஸ்வர பட்டன்னு ஒருத்தர் இருக்கார், பெரிய வித்வான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 4 வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் படித்தவர் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்துட்டு சாயங்காலம் பிரசங்கங்கள் பண்ணுவார். அவர் பண்ணும் பொழுது அவர் ஏதோ ராமாயணமோ பாகவதமோ தர்மசாஸ்திரமோ சொன்னா உட்கார்ந்து கேட்கறதுக்கு 10 பேர் இருக்கா. வாசத்தினையில் அப்படி பார்க்கிறார். ஜனங்கள்லாம் நாடி ஆயிடுத்தா, அவர் ஆரம்பிச்சுட்டாரா, எப்போ ஆரம்பிப்பார், இன்னும் எவ்வளவு நாடி இருக்குன்னு தடதடன்னு ஓடுறான். அந்த ராமேஸ்வர பட்ட பிராமணன் பார்க்கிறான், என்ன ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்ட போறா, எதுக்காக எல்லாரும் ஓடுறா தெரியாதா? நம்ம துக்காராம் இன்னைக்கு இந்திராயணி நதி தீரத்தில் நதி கரையில காதா கதை சொல்ல போறார். நான் ஒரு பிராமணன், 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் இதிகாசங்களையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். நான் கதை சொல்றேன், ஒரு 10 பேர் கேட்கறதுக்கு வரல. நான் சம்ஸ்கிருத பாஷையான தேவ பாஷையில பேசுறேன். அவர்களுடைய மொழியான அந்த மராட்டி மொழியில ஏதோ 4 எழுதி வச்சுட்டு தத்தக்கான்னு கிறுக்கிட்டு அவர் தான் அபங்கம்னு கொண்டாடுறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனங்கள்லாம் வேற கேட்க போறா பாரு, என் கதைக்கு யாரும் வரமாட்டேங்கிறா பாருன்னு இவர் இங்க புலம்பின் இருக்கார். இது ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, அப்படி புலம்பின் இருப்பார் அவர். துக்காராம் அந்த வழியாக தான் நித்தியம் அந்த ஹரிகதை நடத்துறதுக்கு போகணும். அங்கே போகும் பொழுது ஒரு சமயம் ராமேஸ்வர பட்டு அவரை நிந்த பண்றது அவருடைய காதலியே கேட்டெடுத்து. துக்காராமுடைய காதலியே துக்காராம் வரார், ராமேஸ்வர பட்டை சேவிக்கிறார். நீங்க என்னோ சொல்லின்னு இருந்தேளே, என்ன சொல்லி, உன்னை பத்தி தான் சொல்லின்னு இருந்தேன். என்ன ஏதோ நீ தத்துக்கான்னு ஏதோ அபங்கன்னு எழுதி வச்சிருக்கியாமே, அது வேற எல்லாம் துக்காராம் காத்தான்னு தலையில வச்சு கொண்டாடுறா, எல்லாரும் பாடுறா. ஏன் நான் பண்ணக்கூடாதா? தெய்வத்தை தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்துல தான் பூஜை பண்ணணும், சம்ஸ்கிருதத்துல தான் பாடணும், பிராகிருத பாஷையில பாடக்கூடாது. அப்படி இல்லை. ராஜா என்ன பண்றான் அப்படின்னா, ராஜா சபையில வந்து உட்கார்ந்துட்ட பிறகு ராஜாவுடைய மனைவி பக்கத்துல இருப்பான், ராஜாவுடைய பையனை பக்கத்துல இருப்பான், ராஜாவுடைய குழந்தை பக்கத்துல இருக்கும், மந்திரி இருப்பான். அந்த ராஜ தர்பார்ல ராஜா வந்து ராஜ சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டா பையன் கூட மகாராஜ் அப்படின்னு தான் பேசுவான், மனைவி கூட மகாராஜ் அப்படின்னு தான் பேசுவா. எல்லாம் ஒரு புரோட்டோகால்ல அது ஒரு சம்பிரதாயமா நடக்கும். அந்த ராஜ தர்பார்ல கிரீடத்தை வச்சு கீழே இறங்கிட்டானால் ராஜா தன் குழந்தை எடுத்துப்பான், கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சுவான், தான் பையனுடைய தோல்ல கையை போட்டுட்டு போவான். அது மாதிரி மந்திரங்களுக்கு வேண்டுமானால் சம்ஸ்கிருதம் இருக்கலாம். தெய்வத்தை கொஞ்சி குலாவணும்னா அவரவர்கள் தாய்மொழியில கொஞ்சி குலாவினாதான் அது மனசுல இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பாவங்களோட கொஞ்சி குலாவ முடியும். ஒரு வீதியில நம்ம கார்ல போறோம், ஒரு கிராமத்துல போய் ஒரு அட்ரஸ் தெரியணுன்றதுக்காக ஒரு இங்கிலீஷ்ல கார்டை நீட்டினா அவன் சொல்றான் எனக்கு தெரியல, ஏன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகலைங்கிறான். ஆனா தமிழ் பேசுறான், அவனுடைய தாய்மொழியை பேசுறான். தாய்மொழி கத்துக்காமையே வரக்கூடியது, மற்ற மொழிகளோ கத்துண்டாதான் வரக்கூடியது. தெய்வத்தை மனசை விட்டு கொஞ்சி குலாவணும்னா ஒரு மொழியில சிந்தித்து ஒரு மொழியில பேசுறத காட்டிலும் எந்த மொழியில சிந்தனை உற்பத்தி ஆறதோ அதே மொழியில பேசுறது தானே வசதி. அதனால துக்காராம் சொல்றார், பக்திக்கு தெய்வத்தை ஒருத்தன் இஷ்டம் போல கொஞ்சி குலாவறதுக்கு அவனுடைய தாய்மொழி தான் சிறந்தது அப்படின்னு உடனே ராமேஸ்வர பட் அதை ஏத்துக்கிறதா இல்லை. அடுத்ததான் துக்காராம் சொல்றார், இதெல்லாம் நான் பண்ணல, என்னுடைய ஹிருதயத்திலிருந்து நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற, பாண்டுரங்கன் உன்னை வச்சுட்டு எழுதினானாக்கா யார் நம்புறத? நீ 4 கதை விட்டுன்னு இருக்க, 4 பைத்தியங்கள் உன் பின்னாடி சுத்திண்டு அதெல்லாம் வேற நம்பின்னு இருக்கு. இவர் மனசுல பாண்டுரங்கன் போடுறாராம், கேள்றா அவரை. என்ன நான் என்ன எழுதியிருக்கேன், யாருக்கும் எந்த உபதேசமும் பண்ணலையே, என்ன சுந்தர தியான. ஏ பாண்டுரங்கா நீ ரொம்ப அழகா இருக்க, மகர குண்டல உன் கழுத்து காதில் இருக்கிற மகர குண்டலம், காம்சே பீதாம்பர துளசி மாலை, அந்த ரூபத்தை தானே சர்வதா நீ எழுதினது தப்பு. ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி,
Ram Krishna Hari, Jai Jai Ram Krishna Hari, Jai Jai Ram Krishna Hari, Jai Jai Ram